அந்தந்த இடங்களில் இவர் ஒரு கன்சல்டன்சி போல அங்கு சென்று நல்ல அவருடைய அந்த உயிர்கொள் தொழில்நுட்பத்தை அந்தந்த இடங்களுக்கு கொடுத்து வருகிறார். அதை வைத்துத்தான் அவரை இங்கு அழைத்துள்ளோம். இந்த திட்டத்தை அவர் பற்றி பேசுவார். பேசிய பிறகு உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இதில் இருந்தாலும் நீங்கள் இந்த விஞ்ஞானியை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்கு எல்லா விதமான சந்தேகங்களும் தீரும் என்பது என்னுடைய முதல் கருத்து. அதே போல் பிற்காலத்தில் உங்களுக்கு இவர் தேவைப்பட்டாலும் கூட இவர் வந்து உங்களுக்கு உதவி செய்வார் என்பதையும் இந்த தருணத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன். நீங்கள் இந்த திட்டத்தின் மூலம் செவர பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பல்கலைக்கழகத்தின் அவா. நன்றி, வணக்கம். The population of the world, we have 7 billion people. Fish are healthy food. We need to provide more food to people. So, according to the United Nations, aquaculture production will have to be almost doubled within the next 15 years. So we have to have much more production. Secondly, India needs the income from exporting, you need the income from selling the products. நாம் ஏன் இந்த மீனை அதிகமாக உற்பத்தி செய்ய வேண்டும் என்றால் நமது உலகின் இப்பொழுது 7 பில்லியனாக உள்ளது. 7 பில்லியன் மக்களுக்கும் நாம் மீன் என்பது மிகவும் சத்தான மீன், இறால் இவையெல்லாம் மிகவும் சத்தான உணவு. இதை நாம் எவ்வளவு உற்பத்தி இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறோமோ இதை விட 2 மடங்காக இதை நாம் உயர்த்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம் 15 ஆண்டுகளுக்கு. இது ஐக்கிய நாட்டு சபையின் கணக்கெடுப்பு புள்ளி விவரம். ஸோ இதற்கு உண்டான நிலம் நம்மிடம் உள்ளதா? இது முதலாவது கேள்வி. இரண்டாவது, இதில் கிடைக்கும் வருவாய் நமது இந்திய மக்களுக்கு தேவைப்படுகிறது. இந்த 2 தான் முக்கியமான காரணமாக அமைகிறது. Now, in the trial, in the efforts to increase the production, we have some limitations. One is water. We need water, especially for fresh water, fish. There is some problems even with rainwater fish. Water is becoming very limited. I've seen that even in India, you desalinate water to supply water. In my country, almost 25% of the water is desalinated. So water is limited. We have to produce much more from the same quantity of water. So we have to produce without increasing the amount of water that we are using. இவ்வளவு உற்பத்தியை நாம் செய்ய வேண்டும் என்றால் நமக்கு முக்கியமான தடைகளாக உள்ளது முதலில் நிலம் மற்றும் தண்ணீர். தண்ணீர் என்றால் நாம் நன்னீரை மட்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இப்பொழுது கடல் நீரும் தேவையான அளவு உப்புத்தன்மை உள்ள மிகவும் அதிகமாக உப்புத்தன்மை உள்ளதால் நமது நன்னீரை கொண்டு நாம் அதை குறைக்கின்றோம். ஸோ தேவையான அளவு தரமான நீர் நமக்கு ஒரு தடைக்கல்களாக உள்ளது. ஸோ அதை எவ்வாறு நாம் அதை தாண்டி The second important limitation is land. We do not have enough land to build new ponds. This is especially true in the shrimp industry or whenever you want to grow shrimp or fish near the coast. The coast is crowded all over the world. 60% of the world population live near the coast. Then we need the land for building of houses and parking lots and roads and industry and power plants and recreation and nature. So there is a big competition on land. Again, we have to produce much more from this small amount of land. இந்த முக்கிய தடைகளாக உள்ள நிலம் நமக்கு மீன் வளர்ப்புக்கு எவ்வளவு
நிலம் நமக்கு கிடைக்கிறது. நமக்கு தேவையான நிலங்கள் இந்த கடலோரங்களில் தான் உள்ளது. இந்த கடலோரங்களில் எல்லாமே நாம் மீன் வளர்ப்பதற்கு இல்லை இறால் வளர்ப்பதற்கு எடுத்துக்கொள்ள முடியுமா? ஏனென்றால் இந்த நிலம் பலவிதமான போட்டிக்கு உள்ளாகிறது. அதாவது வீடு கட்டவோ, தொழிற்சாலைகள் அமைக்கவோ, அனல் நிலை இந்த நிலமானது தேவைப்படுகிறது. அப்படி பார்க்கும் பட்சத்தில் நாம் மீன் வளர்க்கவோ இல்லை இறால் வளர்க்கவோ கிடைக்கும் இடம் மிகவும் குறைவாகவே உள்ளது. இது முக்கியமான தடைகள். Environment is another important limitation. We as farmers, people working with the water, with the fish, we know how important is environment, and we have new regulations preventing the pollution of the environment. One thing that has to be changed, we cannot exchange so much water as we used to do. We cannot dispose the water from the pond outside. So this has to lead us to a need to change our technologies. இது இரண்டாவது மிகப்பெரிய தடையாக உள்ளது. நாம் முன்பு செய்தது போல் தேவையான அளவு நமக்கு மாசுபட்ட நீரை நாம் சுற்றுப்புற சூழலுக்கு எதிராக நாம் அவற்றை வெளியேற்ற முடியாது. அதற்கு பலவிதமான கட்டுப்பாடு, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், கோஸ்டல் அக்வாகல்ச்சர் அத்தாரிட்டி அது மாதிரி ஒரு அத்தாரிட்டி வந்து ஏகப்பட்ட தடைகளை விதித்துள்ளது. இதனால் இந்த மாசுக்களை இன்றி நாம் செயல்படுத்த முனைந்தால் இந்த தடைகளை நாம் மேற்கொள்வது எளிதாக. Another limitation or another important factor is money. What I want to stress, say very clearly, aquaculture, shrimp farming, fish farming, that does not animal proteins, whether it's poultry, cows, also fish and shrimp, used for their எந்த ஒரு உயிரினமும் முழுமையாக எடுத்துக்கொள்வது. நம்ம எவ்வளவு கொடுக்குறோமோ அதில் வந்து சிறிதளவு தான் அதன் உடல் பகுதியும் தசையாக மாறுகிறது. மற்றெல்லாம் கழிவுகளாக வெளியே வந்துடும். ஸோ இதைத்தான் இந்த காட்சியின் மூலம் அவர் சொல்லுவது. From what I understand in Tamil language, the translation was before what I am saying now. Anyhow, we have here data. We will not look at all the data. Just a little from out of the carbon. உணவு சாப்பிட்டு அதுவும் வந்து கழிவை போடுது. பட் ஆனால் அது வந்து அந்த கழிவு உள்ள சூழலில் வந்து அது வளர்றதில்லை. ஏன்னா வந்து அது தாண்டி போயிடும். கழிவு வந்து அதுக்கு உண்டான ஊடகத்தில் இல்லை. ஆனால் மீன் வளர்க்கும் போது இந்த நச்சு வந்து தண்ணியில் இருக்கிறதுனால அதுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கும். ஸோ அது அதிகமாகும்போது இந்த மாதிரி நம்ம இருப்பணத்தையை கூட்டும் போது, ஸ்டாக்கிங் டென்சிட்டியை கூட்டும் போது இந்த கழிவுகள் ரொம்ப மிக கவனமாக நம்ம இருக்கணும். கொஞ்சம் புத்திசாலித்தனமாக அதை வந்து நம்ம கையாளணும். அதுதான் அவர் சொல்லுவோம். What can we do to solve it? There are several ways. One way is to exchange the water. Take the water with the ammonium, dispose it to the river, or to the ocean, and take fresh water. We cannot do it anymore. This solution is either in many places in the world you cannot do it. In other places, within a few years, you will not be able to do it. So this is one solution. இந்த அம்மோனியாவை எப்படி நம்ம வந்து இந்த இருப்படத்தை கூட்டும் போது குறைக்கிறது? அதுக்கு ஃபர்ஸ்ட் வழி வந்து நம்ம வந்து நீரை மாற்றுவது, டைலூஷன். அதாவது கழிவு நச்சு கழிவு நிறைந்த நீரை எடுத்துட்டு நல்ல ஒரு கடல் தண்ணியை ஃப்ரெஷ் சீ வாட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இது பழைய முறையில் நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ அதை நம்ம செய்ய முடியாத ஒரு சூழலுக்கு வந்துட்டோம். இன்னும் சில இடங்களில் வந்து இது துப்புரவாக செய்ய முடியாத நிலைமைக்கு அவங்க போயிட்டாங்க. ஸோ டைலூஷன் வந்து இனிமேல் கண்டிப்பாக பாசிபிலிட்டி இல்லை.
Then there are three other ways that I will talk a little bit about. One is the use of algae to control the nitrogen, use nitrification to control the nitrogen, or use heterotrophic bacteria. ஸோ வேறு எவ்வாறு இதை நாம் சமன்படுத்தலாம்னா அடுத்த ஆல்கே அதாவது பாசி இந்த தாவர நுண்ணுயிர் விதவைகளை கூட்டுறதுனால இந்த அமோனியாவை குறைக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து நைட்ரிஃபிகேஷன், அமோனியாவை வந்து ஆக்சிடைஸ் பண்ணும். அமோனியா நைட்ரைட் இப்படி மாற்றும் போது அதை குறைப்பதற்கான ஒரு சாத்தியம். கடைசியாக வந்து ஹெட்ரோட்ரோபிக் பாக்டீரியா, இது ஒரு முக்கியமான ஒரு பாக்டீரியா. ஹெட்ரோட்ரோபிக் பாக்டீரியானா நமக்கு பயன்படக்கூடிய நுண்ணுயிர்கள். ஸோ இதை வளர்ப்பதன் மூலம் இந்த கழிவு நச்சை நாம் வந்து அமோனியாவை குறைக்கணும். Don't fast. These are what they call RAS or recirculation aquaculture system. This is a scheme of the recirculation aquaculture system. You have one chamber, one tank, grow the fish. Very few such systems to grow shrimp, mostly with fish. And you put a lot of fish here. In typical system, you put almost 100 kilograms of fish per cubic meter of water. Put a lot of feed, very expensive. And in whatever the fish did not take is pumped out, either sedimentation, filtration, take the solids out, take the water through a complicated system, biofilter. They're pumping